ஹலோ பட்டுப்பூச்சீஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் மெனு ஹவாலியன் சாலட். இது சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணால் சிக்கன் ஹவாலியன் சாலட்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பன்னீர் கொஞ்சம், 9 கேஷ்யூ, 4 பூண்டு பல், தென் பெப்பர் தூள் போட்டு தண்ணிக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான மயோ ரெடி ஆயிரும். இதை தான் நம்ம சாலட்க்கு மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல திக்காக கிடைக்கும். நம்ம அன்ஹெல்த்தியாக மயோனஸ் பண்ண வேண்டாம். இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது ரஷ்யாவில் ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. தென் குக்கும்பர் அண்ட் ஆப்பிள் தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு தென் பீலர்லையே குக்கும்பரை அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பவுல், பெரிய பவுல் எடுத்துகிட்டு லெட்யூஸ் நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் கீரை ஏதாவது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பசலைக்கீரை அது மாதிரி. தென் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் பாயில் பண்ணி போட்டிருக்கேன். மித்தது எல்லாமே பச்சையாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ரா. ஓகே, இதில் குக்கும்பர் அண்ட் ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். தென் அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். தென் நம்மக்கிட்ட இருக்க கேபேஜ் கொஞ்சம் அதில் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தென் ஆனியனும் நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பன்னீர் ஒரு பேனில் சாட்டே பண்ணி போடுறேன். ஈவன் நீங்கள் சிக்கன் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சாட்டே பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பன்னீர் ஜஸ்ட் நம்ம மைனஸ்க்கு எடுத்துகிட்டு மிச்சம் வரும் பார்த்தீங்களா, அதை சாட்டே பண்ணி போட்டாவே போதும். தென் ட்ரை கிரேப்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவர் வரும். ஈவன் ஆப்பிளும் நம்மளுக்கு ஸ்வீட் ஃப்ளேவர் தரும். ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான ஹவாலியன் வெஜ் சாலட் இஸ் ரெடி டு சர்வ். இது ஒரு வெயிட் லாஸுக்கான பக்காவான ரெசிபி. நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணாங்க. ஸோ கிவ் அ ட்ரை. எப்போ பார்த்தாலும் தோசை இட்லிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. பாய், டேக் கேர்.